ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ருசியான இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டிடி டிஷ் டிலைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் போட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு போட்டு வதக்கலாம். அப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கூட துவரம் பருப்பு கொஞ்சோன்னு வாஷ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சோன்னு மஞ்சப்பொடியும் சேர்த்து பெருங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மூடி வச்சு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு காய்கறி எல்லாமே நல்லாவே அவிஞ்சு வந்திருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணியில் கடலை மாவு, சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போது வழக்கம் போல் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு தாளித்து வச்சதை மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம்னா ருசியான இட்லி சாம்பார் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.